அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 18. மாசமும் வருடமும் நாட்களும் எவ்வளவு வேகமா போகுதாங்க. இந்த வருஷம் பிறந்த மாதிரி இருந்துச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடி. பட் இன்னைக்கு 18 தேதி ஆயிப்போச்சு, ஞாயிற்றுக்கிழமை. கிட்டத்தட்ட 3வது வாரத்துல 4வது வாரத்துல இருக்கணும். என்னைய கேட்டா 4வது வாரத்தின் முதல் நாள். 5 வாரம் இருக்கு இந்த ஏன்னா முதல் வாரத்துல 3 நாள்ல முடிஞ்சு போகுது. ஜனவரி 18 அமெரிக்கான நோபலர், அயர்லாந்து அரசியல் தலைவர் ஜான் ஹியூம் பிறந்த தினம் என்று அயர்லாந்து அரசியல் வரலாற்றின் மிக முக்கிய தலைவர், சிறந்த ராஜதந்திரி ஜான் ஹியூம் பிறந்த தினம் என்று வட அயர்லாந்தின் லண்டன் டெர்ரியில் 1937 பிறந்தவர். முதுகலை பட்டம் பெற்ற பிறகு சொந்த ஊரில் ஆசிரியராக பணியாற்றினார். பொருளாதார ரீதியாக போராடி வந்த தாய்நாட்டின் துயரங்களை போக்கும் முயற்சியில் இறங்கினார். நண்பர்களுடன் சேர்ந்து டெரி கிரேட் யூனியன் என்ற கூட்டுறவு சங்கத்தை அமைத்தார். வெறும் 4 உறுப்பினர்கள், 7 பவுண்டுகளுடன் இது தொடங்கப்பட்டது. அது தற்போது 14,000 உறுப்பினர்கள், 2 கோடி பவுண்டு நிதி பலத்துடன் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. 27 வயதில் இவர் அயர்லாந்து தீவு முழுவதற்குமான கூட்டுறவு சங்க அமைப்பின் தலைவராகவும் சர்வதேச கூட்டுறவு இயக்கத்தின் துணைத் தலைவராகவும் நியமிக்கப்பட்டார். நகரின் வீட்டு வசதி பற்றாக்குறையை போக்க 1964 டெர்ரி ஹவுசிங் அசோசியேஷன் அமைப்பு உருவாக பக்கபலமாக இருந்தார். 1960களில் அயர்லாந்து சிவில் உரிமைகள் இயக்கத்தின் தலைவரானார். 1969 அயர்லாந்து நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சோசியல் டெமோக்ராட்டிக் அண்ட் லேபர் கட்சியின் நிறுவன உறுப்பினர் இவர். 1979 முதல் 2001 வரை அதன் தலைவராக பணியாற்றினார். டெர்ரி சிட்டிசன் நடவடிக்கை குழுவின் முக்கியமானவர்களில் ஒருவராக உருவெடுத்தார். பேச்சுவார்த்தைகளில் அதிக நம்பிக்கை கொண்ட இவர் மார்ட்டின் லூதர் கிங் அவர்களின் உத்தியை பின்பற்றி வன்முறையற்ற போராட்டங்களை நடத்தி வந்தார். அடிக்கடி அமெரிக்கா சென்று அமைதி நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக நிதி திரட்டினார். அப்போதைய அமெரிக்க அதிபர் பில் கிளின்டனின் ஆதரவையும் பெற்றார். அமெரிக்க முதலீட்டாளர்கள் அயர்லாந்தில் முதலீடு செய்ய தொடங்கினர். இதன் விளைவாக தடுமாறி கொண்டிருந்த வட அயர்லாந்தின் பொருளாதாரம் மேம்பட்டது. உள்நாட்டு போர் தொடர்பாக பிரிட்டிஷ் அரசின் ரகசிய பேச்சுவார்த்தைகளில் இவரது பங்களிப்பு மகத்தானது. அதன் விளைவாக 1994 அயர்லாந்து ராணுவம் போர் நிறுத்த அறிவிப்பை வெளியிட்டது. ஐரோப்பிய அரசியலின் மூத்த ராஜதந்திரியாக போற்றப்படும் இவர் திறன்மிக்க பேச்சாளர், வட அயர்லாந்தின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நிபுணராக புகழ் பெற்றார். 1998 அமைதிக்கான நோபல் பரிசை டேவிட் ட்ரிம்பிள் என்பவருடன் இணைந்து பெற்றார். காந்தி அமைதி பரிசு, மார்ட்டின் லூதர் கிங் விருது, அமைதிக்கான நோபல் பரிசு ஆகிய உலகின் முக்கிய 3 அமைதி பரிசுகளையும் வென்றது இவர் மட்டுமே. ரொம்ப ஒரு முக்கியமான விருதா இருக்கப்பா இந்த 3 விருதுமே. காந்தி அமைதி பரிசு, இந்திரா காந்தியுமோ இல்ல சோனியா காந்தி இந்த விருதை பெற்றிருக்கிறார்கள் என்று ஞாபகம் இருக்கிறது. எந்த ஆண்டு என்று 90sல இருக்குன்னு நினைக்கிறேன். மேக்சிமம் இந்திரா காந்தியா தான் இருக்கும், சோனியா காந்தியா இருக்கலாம். அதை நீங்க கிராஸ் செக் பண்ணி குறுக்கு சரிபார்ப்பில் ஈடுபட்டு குறுக்கு விசாரணை. அயர்லாந்து இன்னமும் பல பிரச்சனைகளை தாண்டி வரவேண்டிய நிலையில் இருந்தாலும் அங்கு அமைதி மற்றும் நல்லிணத்துக்கான வலுவான அடித்தளத்தை இவர் அமைச்சிருக்கிறார். நாட்டின் அமைதி நல்லிணத்துக்காக 88 வயதிலும் முனைப்புடன் ஈடுபட்டு வந்தார். ஈடுபட்ட ஜான் ஹியூம் 3/8/2020 இறந்து போனார். நம்மளை விட்டு நீங்கினார், மறைந்தார். அயர்லாந்து அரசியல் தலைவர், அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றதுனால நம்ம இவரை பத்தி பேசுறோம். அவர் 3 வகையான அமைதிக்கான விருதை வாங்கியிருக்கிறார். காந்தி அமைதி பரிசு, மார்ட்டின் லூதர் கிங் விருது,
அமைதிக்கான நோபல் பரிசு. கூட்டுறவு சங்கத்திலையும் இவரோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு என்பதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு தகவல் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஞாயிற்றுக்கிழமை நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.